friends, good morning and welcome back to Tulasi's Kitchen Vlog. இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷை வந்து பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியாக வந்து வெரைட்டி ரைஸ் வந்து செய்யாமல் செஞ்சு பசங்களுக்கும் போர் அடிச்சு போயிருக்கோம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்ய போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்க எப்படி செய்யலாம்ன்றது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாங்கிபாத் செய்யறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணணும். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கடலைப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணுங்க. கலர் வந்துட்டு லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கலாம். நல்லா அந்த ஒரு அரோமா வந்து கிடைக்குது, நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து வருது நல்லா. இது கூடவே நான் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் சேர்த்துக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிருக்கு. மிளகு சீரகம் எல்லாமே ஈவனாக நல்லா வந்து பருப்படணுங்க. இப்போ இது கூடவே நான் 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம். இது கூடவே நான் பட்டை வந்து சேர்த்துருக்கேன், ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா கிராம்போடைய வந்து அளவு வந்து கம்மியாக இருக்கணும். நான் வந்து ஒரு 4 கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன். பட்டையுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு அதிகமாக அந்த ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே வந்து பட்டையோடைய ஃப்ளேவர் தான். ஸோ வந்து பட்டை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். இது கூடவே நான் 1/4 மூடிக்கு கம்மியாக தேங்காய் எடுத்துருக்கேன், நல்லா துருவி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து கை விடாமல் நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வந்து கிண்டி விடலாம், ஏன்னா அடி பிடிச்சிக்கும். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் வந்து கருக விடாமல் பார்த்துக்கணும், கை விடாமல் நல்லா வந்து கிளறி விடுங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தட்டில். இது ஒரு பக்கம் தட்டில் வந்து இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக இந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம இது நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்லா வந்து ஃபைன் பவுடர் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. நான் 3 வந்து காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி வச்சுருக்கேன். இது கூடவே வேர்க்கடலை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் வந்து 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க, பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இது மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க, நல்லா வந்து வதக்கி விடலாம். நான் வந்து ஒரு ஆழாக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 3 கத்திரிக்காய் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நீங்கள் ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல் இது மாதிரி வந்து திக்காக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது கத்திரிக்காய் ரொம்ப குழையாமல் வந்து இருக்கணும். கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க. ஏன்னா நம்ம வந்து புளி தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம அது சேர்த்ததுக்கப்புறம் வந்து காய் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுவும் இல்லாமல் அதனுடைய ஒரு மாதிரி வந்து நச்சக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 3/4 வேகம் வந்துட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் இந்த எண்ணெயிலேயே. பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. நான் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு நான் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன்.
இதை சேர்த்துக்கலாம். இந்த புளியோடைய பச்சை ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஒரு 6 நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகணும். கத்திரிக்காவும் அந்த புளி தண்ணியும் ஒன்றா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணும்னால கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 6 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து தனியாக நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். நான் அதில் உப்பு சேர்த்து நான் வடித்து வச்சுருக்கேன். நான் இந்த கத்திரிக்காய் இதுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த புளியோடைய பச்சை ஸ்மெல் அதெல்லாம் வந்து அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வெல்லம் வந்து ஒரு துண்டு வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கல. நான் இப்போ ஓரளவுக்கு நல்லா குக்காகி வந்திருக்கு. அந்த புளியோடைய பச்சை வாசனை அதெல்லாம் வந்து போயிட்டு நல்லா கத்திரிக்காவோடு நல்லா ஈவனாக நல்லா வெந்து வந்திருக்கு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப கிண்டாமல் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு ஃபைன் பவுடர்னு அரைச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு ரைஸ் வந்து நான் வடித்து எடுத்துருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. நல்லா உதிரி உதிரியாக அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் உப்பும் சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கோம் நம்ம. இப்போ நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து சேர்த்தாச்சுங்க. இப்போ அடியில் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து கிளறி விடுங்க. அங்கே ஃபைனலாக கொத்தமல்லி தூவி விட்டேன்னா வாங்கி பாத் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக வந்து இருக்குது. நம்ம ஒரே மாதிரியாக புளி சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி வந்து வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சு பசங்களுக்கும் கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.